we'll go for the 10th sum. Rahul purchased machinery on 1st April 2014 2 lakh rupees ku 2014 la machine வாங்கியிருக்கார் ஏப்ரல்ல. On 1st October 2015 வந்து நியூ மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ் 1,20,000. அக்டோபர் மாதம் 2015 வந்து ஒரு நியூ மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 30th September 2016 இந்த 16 இயர் ஆஃப் 16 வந்து ஒரு மிஷின் சோல்டு பண்ணிக்கிறாங்க. ஓகே, இங்கே ஆல்ரெடி வந்து இது ஒரு மிஷினு இது ஒரு மிஷின், ரெண்டு மிஷின் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது ஒரு மிஷின் சோல்டு பண்ணிக்கிறாங்க. எந்த மிஷின் சோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2014 வாங்கின மிஷினரியை சோல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மிஷின் வந்து எவ்வளோக்கு சோல்டு பண்ணியிருக்காங்கன்னு 1,20,000க்கு சோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆஃப் 31st of March. அப்போ அவங்களுடைய க்ளோசிங் வருஷம் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஏப்ரல், இந்த வருஷம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31st முடியும். இதுதான் அவங்களுடைய அக்கௌண்டிங் இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இயர் the depreciation was 10%. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு ப்ரிப்பேர் என்ன சொல்லியிருக்கேன், மிஷினரி அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுமா, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுமா. அப்போ how many years they are telling you? 14, 15, 16 3 வருஷத்துக்கு they are telling you to prepare the machinery account and depreciation. We'll start for the sum. ஸோ இயர் ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31st வந்து முடிஞ்சால் 12 month. இது இந்த அகாடமிக் இயர் இதை வந்து அக்கௌண்டிங் இயரை ஃபாலோ பண்ண இது அக்கௌண்டிங் இயர். சப்போஸ் இது ஜான்வரி 1லேருந்து டிசம்பர் 31st வரைக்கும் இது ஆஸ் யூஷுவல் இயரை ஃபாலோ பண்ணாங்கன்னா இது கேலண்டர் இயர். இது ரெண்டில் எந்த மாடல் வேணாலும் த கம்பெனி கேன் ஃபாலோ. For this sum they are following this method. ஓகே, நியூ டெக்ஸ்ட் புக்கு பேஜ் நம்பர் 226 10th sum ஓல்டு புக்கில் வந்து வால்யூம் 2 பேஜ் நம்பர் 68 11th sum. இயர் we can start with the first வந்து 2014 ஃபஸ்ட் இயர். ஓகே, இயர் என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் அ மிஷின் how muchனா 2 lakh. how much they sold அப்படின்னா இங்கே வேணா நம்ம போட்டுக்கலாம் this is a ஓல்டு மிஷினு, இது வந்து நியூ மிஷின். ஏன்னா ரெண்டு மிஷின் இதில் இருக்குதுல்ல இன் பிட்வீன், இது ஓல்டு மிஷினுக்கு இது இந்த காலம் அப்படி டிவைட் பண்ணியிருக்கலாம். வந்து லெஸ் டிப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னா இந்த ஓல்டு மிஷினுக்கு வந்து 2 lakh into 10 divided by 100. இந்த வருஷம் வந்து நியூ மிஷின் வாங்கலை. ஓகேவா? ஸோ 2 lakh into 10 divided by 100 how much we'll get it as a 20,000. இப்போ மைனஸ் பண்ண how much we'll get it as a 1,80,000. okay, next we'll go for the 2015ல cost of a mission. இப்போ என்ன பண்ணுறாங்க, cost of mission இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு நியூ மிஷின் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நியூ மிஷின் எவ்வளோனா how much rupeesனா 1,20,000. இப்போது இங்கே இந்த வருஷத்துலேருந்து ரெண்டு மிஷின் வந்துடும். நெக்ஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு மிஷினுக்கு வந்து டிப்ரிசியேஷன் போடலாம். டிப்ரிசியேஷன் லெஸ் டிப்ரிசியேஷன் how muchனா 2 lakh into 10 divided by 100 எவ்வளோ அமௌண்ட்டுனா 20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ மிஷினரி டிப்ரிசியேஷன் எவ்வளோ இருக்குன்னா நியூ மிஷினரி அமௌண்ட் வந்து 1,20,000 into 10 divided by 100. ஓகே, இயரு இங்கே பாருங்கள் on 31st of October 2000. இப்போ 31st of October வாங்கியிருக்கோம் 1ஆம் தேதி. அப்போது அக்டோபர் மாதம் 1. அப்போ இந்த மந்த்தும் இன்க்ளூடட் தான். அப்போது அதுலேருந்து அகாடமிக் இயர் மார்ச் வந்து முடியுது க்ளோசிங் மந்த். அப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் 1 2 3 4 5 6. அப்போது 6 மந்த்து அப்படின்னு போடணும். ஸோ இயர் யூ கேன் சி த 10 divided by 100னா இந்த பர்சன்டேஜ் தான் 10 divided by 100. So 1,20,000 into 10% divided by 100 into another 6 divided by 12 and the month. Okay,
how much will get means we'll get it first mission old mission க்கு இல்ல புது மிஷனுக்கு தான் how much will get it as a 6000 so if we do means 1,80,000 minus 20 means 1,60,000 we'll get here 1,20,000 minus 6,000 la 1,14,000 we will get. Next we will go for the 2016 old mission first old mission க்கு வந்து depreciation less depreciation okay first வந்து என்ன பண்றாங்க so here you can see on 30th September 2016 ல வந்து machinery was sold அப்படி 30th September வந்து 30th இங்க பாருங்க 30th September வந்து மிஷன் சோல்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதம் மட்டும் தான் இருக்குது அப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 1 2 3 4 5 இந்த 6 மந்த் தான் மிஷன் நம்மக்கிட்ட இருக்குது இந்த 6 மந்த் இல்லை அப்போ யார் வாங்கினா அவங்க போட்டுக்குவாங்க நம்மக்கிட்ட இருந்த வரைக்கும் மிஷினரியோட டிப்ரிசியேஷன் போடலாம் அப்போ 6 மந்த் ஓகே எந்த மிஷன்னா நம்ம புதுசாக வாங்கின ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினுக்கு தான் நம்ம டிப்ரிசியேஷன் நியூ மிஷினரிக்கு போடுறோம் ஸோ ஓல்டு மிஷினரிக்கு வந்து என்ன பண்ணால் 2 lakh into 10 divided by 100 into 6 divided by 12 அப்போ நம்ம எப்படி போடுவோம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி கால்குலேட் பண்ணி தட் கன்ஃபியூஸ் இல்லாமல் போட்டு வச்சுக்கலாம் okay we'll get it as a 10,000 next we'll go for the less depreciation for the new machinery அது எவ்வளோ நியூ மிஷினரி அப்படின்னா 1,20,000 into 10 divided by 100 we'll get it as a 12,000 rupees so we do minus we will get here as a 1,50,000 here we'll get it as a 1,02,000 so here what they are telling in the year they sold the mission this is the book value they sold the mission எந்த மிஷன்னா 2014ல வாங்கின மிஷனை வந்து சோல்டு பண்ணியிருக்காங்க 2004 இந்த ஓல்டு மிஷினை எவ்வளோக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1,20,000க்கு சோல்ட் பண்ணிக்கிறாங்க இதில் இல்லை அப்போது மைனஸ் பண்ணி பாருங்கள் வில் கெட் இட் ஆஸ் அ 30,000 இயர் வில் கெட் ஆஸ் யூஷுவல் ஸோ இங்கே வாட் மிஷினரி அக்கௌண்ட் நம்ம போடணும் இல்லை டிப்ரிசியேஷன் அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம் இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி 26,000 ரெடியாக வச்சுக்கலாம் செகண்ட் இயர் இந்த ஃபஸ்ட் இயருக்கு வந்து 20,000 உனக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக போடுறேன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட போடலாம் இங்கே வந்து இதுவும் இந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளோ 22,000 ஓகே வில் ரெடி அண்ட் வில் கோ ஃபார் த டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் ஸோ வில் கோ ஃபார் த மிஷினரி அக்கௌண்ட் திஸ் இஸ் டெபிட் சைட் அண்ட் திஸ் இஸ் அ கிரெடிட் சைட் ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ ஃபார் த 2014 ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினரி வாங்கியிருக்கோம்ல டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் மிஷினு பார்த்துருக்காங்கன்னா 2 lakh ஸோ வில் ரைட் இட் ஆஸ் அ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இங்கே செகண்ட் காலம்க்கு 2 lakh போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன் எண்டு பண்ணுறேன் டிப்ரிசியேஷன் கொடுக்குறேன்ல 2015 மார்ச்சில் எண்ட் ஆஃப் த இயர் மார்ச் தானே அப்போது பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு வாட் இஸ் த அமௌண்ட் வந்து 20,000 இங்கே பாருங்கள் 20,000 டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்கல அந்த அமௌண்ட்டு என்டர் பண்ணணும் இங்கே அதுதான் இந்த அமௌண்ட் ஸோ வில் க்ளோஸ் ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் தான் ஜாஸ்தி வில் ரைட் ஆஸ் 2 lakh இயர் ஆல்சோ 2 lakh இப்போ இது மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் 1,80,000 வரும் ஸோ ஸ்ட்ரெயிட் டு இயர் வில் ரைட் ஆஸ் அ மார்ச் 31st of March by balance carry down பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இந்த ஃபைனலில் நான் மைனஸ் பண்ண அமௌண்ட்டு தான் இங்கே உனக்கு பேலன்சிங் ஃபிகரில் இங்கே வரும் 1,80,000 இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு பேலன்சிங் ஃபிகர் எடுத்துகிட்டு வரலாம் 2015 ஏப்ரல் ஃபஸ்ட் த ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மந்த் பேலன்ஸ் brought down what is the amount here
1,80,000. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, அகெயின் வந்து 2016 நெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மார்ச் வந்து 31st of March டிப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் டிப்ரிசியேஷன்? பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். இங்கே டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் ரெண்டாவது வருஷத்தில் வந்து 2 டிப்ரிசியேஷன், இது ஒன்று இது ஒன்று. நம்ம ஒரே மிஷினரி அக்கௌண்ட் தான் பண்ண போகிறோம், ஓல்டுக்கு நியூக்கு இல்லை, 2 சேர்த்து தான் பண்ணணும். அப்போ இந்த 2 டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே உனக்கு பென்சிலில் நான் போட்டேன். ஓகே, 20,000 6,000 சேர்த்து எவ்வளோ வரும்? 26,000. அந்த 26,000 ஸ்ட்ரைட்டாக எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் த அமௌண்ட்? இந்த பக்கம் தான் மோர் அமௌண்ட்டு வில் ரைட் as a 1,80,000. here also we'll write it as a 1,80,000. ஸோ இந்த 2015ல் நம்ம ஒரு நியூ மிஷினரி வாங்கியிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கங்க, நியூ மிஷினரி வாங்கியிருக்கோம் 1,20,000. இந்த மிஷினரியை அமௌண்ட்டும் ஆட் பண்ணோம். இந்த சைடு வந்து 2 பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வந்து 1,20,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 3 lakh. இதுதான் மோர். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன டிப்ரிசியேஷன் 3 lakhல வந்து 26,000 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 2,74,000 வரும். ஸோ திஸ் இஸ் வாட் அ பை பேலன்ஸ் கேரி டவுனு. சேம் அமௌண்ட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். 2016 வந்து April 1க்கு வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு எழுதலாம். இது எவ்வளோ? 2,74,000 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இயரில் வந்து அகெயினு 2016 செப்டம்பரில் வந்து டிப்ரிசியேஷன் பண்ணியிருக்கோம். பை டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இந்த அமௌண்ட்டு சேர்த்து 22,000 நம்ம ஏற்கனவே எழுதி வச்சல. அந்த டிப்ரிசியேஷன் ஸ்ட்ரைட்டாக வந்து 22,000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், அந்த நம்ம வந்து சோல்டு பண்ணியிருக்கோம் மிஷின். பை பேங்க் அக்கௌண்ட். how much we sold it for 1,20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் we have to 30,000 இருக்கு இல்லையா? அந்த 30,000 நம்மளுக்கு வந்து லாஸில் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆன் சேல். ஓகே, அது எவ்வளோன்னா 30,000. ஓகே, இப்போது இந்த 2 பக்கமும் டோட்டல் பண்ணலாம். டோட்டல் பண்ணால் இந்த பக்கம் வந்து 2,74,000 இதுதான் பிகர் அமௌண்ட். இந்த பக்கமும் 2,74,000 பிகர் அமௌண்ட். ஸோ here will total all the 3 amount. If you total means we'll get it as a 1,72,000. இப்போது இந்த 2,74,000ல் இந்த 1,72,000 மைனஸ் பண்ணோம்னா 1,02,000. இதுதான் இங்கே பேலன்சிங் 1,02,000. ஓகே, இந்த 1,02,000 தான் இந்த பேலன்சிங் ஃபிகர். we'll write it here it as a by பேலன்ஸ் கேரி டவுனு. இதே தான் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணலாம், April 2017 1st of April we'll write as a 2 பேலன்ஸ் brought down. இதுதான் வந்து 1,02,000. that's all the machinery account. we'll go for the depreciation account. only depreciation மட்டும்தான் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 2015ல் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு வருஷம்ல வந்து March 31st வந்து 2 மிஷினரி அக்கௌண்ட்டுன்னு 20,000 டிப்ரிசியேஷன் போட்டதில் இந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் இந்த 20,000 மட்டும் எழுதுவோம். ஓகே, இயர் வில் கம் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ வில் க்ளோஸ் ஹியர் ஆல்சோ. இதுக்கு டேட் வந்து 2015 March 31st. சேம் அமௌண்ட்டு என்ன பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் 2016 வந்து March 31st வந்து 2 மிஷினரி அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பாருங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 26, அந்த 26 மட்டும் போடலாம் 26,000. ஓகே,
ஸோ அதே வந்து க்ளோஸ் பண்ணல 2016 மார்ச் 31 பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு வந்து 26,000 அந்த வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயருக்கு போகலாம். 2017 ஆஃப் செப்டம்பரில் தான் நம்ம வாங்கினோம் இல்லை, 30th செப்டம்பரில். 2 மிஷின் இருக்குல்ல, 2 மிஷின் சேர்த்து ஒன்றும் போடலாம், இல்லை தனித்தனியாகவும் போடலாம். ஒன்று வாங்கினோம் இல்லையா, அது வந்து 2 மிஷினரி 10,000. அடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் 2000 மார்ச் 31 2 மிஷினரி 12,000. So here you can see here இந்த 10,000 இந்த 12,000 22,000 சேர்த்து ஒன்றாவும் போடல, தனித்தனியும், both are correct. So we'll close it. 22,000 here also, here also 22,000. So this has to be transferred to the profit and loss account. Amount 22,000. Here வந்து 2017 March 31. So that's all the sum.